சில சமயங்களில் பேய் இருக்கா இல்லையா என்று வடிவேலு பாணியில் நாமே நம்மை கேட்டுக்கொள்வது உண்டு. 20ஆம் நூற்றாண்டில் இன்னும் பேய்களை நம்பிக்கொண்டிருக்கீங்களே என்று சிலர் நம்மை கேலி செய்வார்கள். ஆனால் சென்னை மாநகரில் சில பேய்களின் வசிப்பிடங்கள் இருப்பதாகவும் அதன் அருகாமையில் வசிப்பவர்கள் அவ்வப்போது பேய்களின் சேட்டைகளை கண்டு வருவதாகவும் கூறப்பட்டு வருகிறது. பல நல்ல விஷயங்களுக்காக பெயரெடுத்த சென்னையின் மறுபக்கத்தை இது குறிக்கிறது. நீங்கள் கீழ்கண்ட இடங்களில் வசிப்பவரா? அப்போ உங்க மனதைரியத்தை பாராட்டியாக வேண்டும். கரிக்காட்டுக்குப்பம் 2004ஆம் ஆண்டு ஏற்பட்ட சுனாமியில் முழுவதும் அழிந்த கிராமம். 11 வருடங்களுக்கு முன் சுனாமியில் அகப்பட்டு இறந்த ஒரு முதியவர் மற்றும் ஒரு குழந்தையின் ஆவிகள் இங்கு இன்னும் சுற்றுவதாகவும் அதை அன்றாடம் அங்கு வாழும் மக்கள் கண்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. அண்ணா மேம்பாலம் தற்கொலைகளுக்கு பெயர் போன இடமாக கூறப்படுகிறது. அண்ணா மேம்பாலம் இங்கு இரவில் மற்றும் இல்லாமல் பகலிலும் அமானுஷ்ய செயல்கள் காணப்படுவதாக கூறப்படுகிறது. கடந்த ஆண்டு 2 சக்கர வாகனத்தில் சென்ற இளம் ஜோடி மேம்பாலத்தில் மேலிருந்து கீழே விழுந்து உயிரிழந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இது தற்கொலையா என்று இன்னும் கண்டறியப்படவில்லை. இடிந்த பாலம் தற்பொழுதும் மிகப்பெரிய படப்பிடிப்பு தளமாகவே இருக்கும் இந்த இடிந்த பாலம் இரவு நேரங்களில் பேய்களின் வசிப்பிடமாகவே அமைந்து உள்ளது. இங்கு வாழும் அனைவரும் இரவு நேரங்களில் அங்கு செல்ல யாரையும் அனுமதிப்பதில்லை என்று கூறப்படுகிறது. பெசன்ட் அவென்யூ ரோட், பெசன்ட் நகர். பெசன்ட் நகர் தியோசபிக்கல் அமைப்பு அமைந்துள்ள சாலையை ஒட்டி உள்ள ஒரு தெருதான் பெசன்ட் அவென்யூ. பகலில் ஆள் நடமாட்டம் அதிகமாக இருக்கும் இந்த சாலை இரவில் பேய்கள் அலைகிறது என்று கூறுவார்கள். ஒரு கண்ணுக்கு தெரியாத உருவம் தனியாக வருபவர்கள் எல்லாம் பலார் என்று அறைகிறதாம். 2 சக்கர வாகனங்களில் செல்பவர்களை கீழ் தள்ளிவிடுகிறதாம். இருட்டில் யாரும் அந்த பக்கம் போக வேண்டாம் என்று அப்போது மக்கள் எச்சரிக்கிறார்கள். விப்ரோ டெக்னாலஜிஸ், சோழிங்கநல்லூர். 1980 வரைக்கும் இந்த இடம் சுடுகாடாக இருந்து வந்துள்ளது. இந்த இடம் முழுவதையும் இடித்து தரைமட்டமாக்கி அதற்கு மேல் கட்டப்பட்டது தான் இந்த விப்ரோ டெக்னாலஜிஸ். அங்கு 24 மணி நேரம் வேலை நடந்து கொண்டேதான் இருக்கும். அதில் இரவு வேலை செய்பவர்களின் பேய் நடமாட்டை கண்டதாகவும் கூறியுள்ளனர். அதை புகைப்படம் எடுத்து சமூக வலைதளங்களிலும் பதிவேற்றம் செய்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. கிழக்கு கடற்கரை சாலை. வாகன ஓட்டிகளுக்கு சுவாரஸ்யமாக உள்ள இந்த சாலையில் தான் இரவு நேரங்களில் ஆவிகள் நடமாட்டங்கள் இருப்பதாக கூறப்படுகிறது. இங்கு சுற்றும் ஆவிகள் சுனாமியில் சிக்கியவர்களின் ஆவிகளாக இருக்கக்கூடும் என்று கூறப்படுகிறது. அதனால் வாகன ஓட்டிகள் இரவு நேரங்களில் துணையுடன் செல்லும்படி எச்சரிக்கப்படுகிறது. ப்ளூ கிராஸ் ரோட் தற்கொலைகளுக்கான மத்திய இடமாக இது கருதப்படுகிறது. இங்கு மரங்கள் சூரிய ஒளியை அனுமதிக்காத அளவிற்கு பறந்து விரிந்து இருப்பதாகவும் இதனால் இவ்வழியே செல்லும் மக்கள் பகல் நேரங்களில் செல்லவே அஞ்சுகிறார்கள். பகல் நேரங்களிலே இப்படி என்றால் இரவில் சொல்லவா வேண்டும்? வால்மீகி நகர். வால்மீகி நகரில் இருக்கும் இந்த பேய் வீடு கடந்த 10 வருடமாக காலியாகவே இருக்கிறது. சீவர்ட் ரோட்டில் F2 அபார்ட்மெண்ட்டில் இருந்த பெண் சில வருடங்களுக்கு முன் இறந்துவிட்டார். அந்த பெண்ணின் அலறும் சத்தமும் கதவுகள் தட்டும் சத்தமும் பகல் முழுவதும் அங்கு கேட்க முடியும். அதிகாலை நேரத்தில் அந்த பெண்ணின் உருவத்தை பார்த்ததாக கூறுகின்றனர். அந்த வழியாக செல்லும் நபர்களின் செல்போன் சிக்னல் கட்டாகி விடுகிறது. இந்த மர்மங்களை விசாரிக்க சென்ற 2 பேருக்கு பேய் பிடித்துவிட்டது. டிமாண்டி காலனி, ஆழ்வார்பேட்டை. ஜான் டிமாண்டி என்ற 19ஆம் நூற்றாண்டை சேர்ந்த போர்த்துகீசிய தொழிலதிபர் உருவாக்கிய காலனி இது. அவரும் அங்கேயே தங்கியிருந்தாராம். இந்த காலனியில் இப்போது 10க்கும் மேற்பட்ட வீடுகள் பூட்டியே இருக்கின்றனவாம். பல நிறுவனங்கள் இந்த வீடுகளில் லீஸுக்கு எடுத்துக் கொண்டதாகவும் சொல்கின்றனர். இரவில் அந்த வழியாக நடந்து யாராவது சென்றால் அவர்கள் பெயரை சொல்லி யாரோ அழைப்பது போலவும் சிரிப்பு சத்தமும் கேட்கிறதாம். இரவில் சாலையை ஜான் டிமாண்டி கடந்து செல்வதை அப்பகுதிவாசிகள் சிலர் பார்த்துள்ளனர். பூட்டிய வீட்டில் அவருடைய ஆவி கதவை திறக்காமலேயே உள்ளே சென்றதையும் சிலர் பார்த்திருக்கிறார்கள். ஆள் அரவமற்ற தெருவும் விளக்கில்லாத சாலையும் பார்க்கும் போதே திகிலூட்டுகிறது.